ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக கூலி அமையும் என்பதே அனைவரது எண்ணமாக இருக்குது. ஏனென்றால் இந்த படம் 1000 கோடி வசூலிக்க அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் இல்லாமல் பல மொழிகளை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. நாகார்ஜுனா, ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, அமீர் கான் என பலர் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய துறைகளோட தற்போது டாப் இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ். அவர் ரஜினியோட முதல் முறையாக இணைஞ்சிருக்காரு. இவ்வாறு பல காரணங்கள் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவோட முதல் 50 கோடி, முதல் 100 கோடி, முதல் 200 கோடி வசூலை பெற்றது ரஜினியோட படங்கள் மட்டும்தான். எனவே முதல் 1000 கோடி வசூலையும் ரஜினியின் படம் பெற இருக்கு என்று நம்பிக்கை பலருக்கும் அதிகமாக இருக்குது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் மிக பெரும் வசூல் சாதனையை படைச்சிட்டு வருது. 100 கோடி முதல் 1000 கோடி வரை ரஜினியோட படங்கள் வசூலிக்கும் நிலையில் அடுத்ததாக 2000 கோடி பட்ஜெட் போட்டு ஒரு படத்தை எடுக்க போகிறாரு நம்ம ராஜமௌலி. அதற்கான வேலைகளும் போய்கொண்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த கூலி படத்தோடைய ட்ரெய்லர், இந்த ட்ரெய்லர் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது முழுநீள ட்ரெய்லர் கிடையாது, டீசர் கட் மாதிரி. இந்த டீசரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன் போன்ற எல்லா கேரக்டர்ஸுமே இடம்பெறுவாங்களாம். மேலும் இந்த டீசரை வச்சு கண்டிப்பாக இந்த படம் எந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்க போது, லோகேஷ் கனகராஜ் சொன்ன தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் இருக்க போதா அப்படின்ற தகவலும் அந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்றைக்கி விட்டுருந்தாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்த அனைவரும் சொன்னது என்ன, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்றைக்குமே வயசாகலை, இளமையாகவே இருக்கார். மற்றும் அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் மொத்தமே யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விறுவிறுப்பாக ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே அமீர் கானும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காராம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் என்று அடித்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பேன் இந்தியா ஸ்டார்ஸும் இந்த படத்தில் நடிக்கிறதுனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரும் சாதனை செய்யும், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.